இன்னைக்கு நாம உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு பைத்தான் கோட பார்க்க போறோம். ஆமா. இதுல லாமா இண்டெக்ஸ், அப்புறம் ஓபன் ஏஐ, GPT-4o மினின்னு சில விஷயங்கள் இருக்கு. பார்க்கறதுக்கு இது ஏதோ ஒரு ஏஐ கூட பேசுற மாதிரி தெரியுது. ம். இது என்ன பண்ணுது, எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? ஆ தாராளமா. நீங்க சொல்றது சரிதான். இந்த கோடு வந்து ஓப்பன்ஏஐயோட ஜிபிடி மாதிரி ஒரு பெரிய மொழி மாதிரி, அதாவது எல்எம் கூட எப்படி பேசலாம்னு காட்டுது. சரி. ஆனா நேரடியா ஓப்பன்ஏஐ ஏபிஐ வச்சு செய்யாம இங்க லாமா இண்டெக்ஸ்னு ஒரு லைப்ரரி மூலமா செய்றாங்க. அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். ஓ, அப்படியா? சரி சரி. அந்த முதல் வரியே from llama-index.llms.openai import OpenAIன்னு இருக்கு. அப்போ OpenAI கூட பேசுறதுக்கு llama index ஒரு ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி யூஸ் பண்றோம், அப்படிதானே? கரெக்ட். ஏன் அப்படி நேரடியா OpenAI லைப்ரரி யூஸ் பண்ண முடியாதா? நல்ல கேள்வி. நேரடியாவும் பண்ணலாம், அதுல தப்பில்ல. ஆனா லாமா இண்டெக்ஸ் யூஸ் பண்றதுல வந்து சில முக்கியமான அட்வான்டேஜஸ் இருக்கு. ம். இது வந்து ஓப்பன்ஏஐ மட்டும் இல்லாம மத்த நிறைய மொழி மாடல்ஸ் கூட வேலை செய்யறத ரொம்ப ஈஸி ஆக்கிடும். ஓஹோ. இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு யுனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி வச்சுப்போங்களேன். நீங்க என்ன சொல்லணும்னு மட்டும் சொன்னா போதும், LLM.complete மாதிரி. சரி. அது வந்து அந்தந்த மாடல் கிட்ட எப்படி பேசணும், எப்படி பதில் வாங்கணுங்கிற அந்த பேக்ரவுண்ட் வேலையெல்லாம் அது பாத்துக்கும். ஆஹா. அந்த ஏபிஐ கால்ஸ், ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது சிம்பிள் ஆக்கிடும். அதனால நீங்க வந்து ஏஐ கூட என்ன செய்ய போறீங்கன்றதுல மட்டும் கவனம் செலுத்தலாம். புரியுது புரியுது. அந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் இதை ஹேண்டில் பண்ணிடுது. ஓகே. அடுத்து பார்த்தா load.env ஒரு லைன் இருக்கு. அது எதுக்கு? அது வந்து பாதுகாப்புக்கு. இப்போ ஓப்பன்ஏஐ மாதிரி சர்வீஸ் யூஸ் பண்ணணும்னா ஒரு ஏபிஐ கீ வேணும். அது ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி. ஆமா. அத நேரடியா கோட்ல போட்டா சேஃப் இல்ல. இந்த load.env என்ன பண்ணும்னா அந்த ஏபிஐ கீய .env மாதிரி ஒரு தனி ஃபைல்ல இருந்து தனியா வச்சுக்கிறதுக்கு. ஆமா, என்விரான்மென்ட் வேரியபிள் வழியா ரொம்ப பாதுகாப்பா எடுத்துக்க உதவும். அப்போ உங்க சீக்ரெட் கீ வந்து கோட்ல தெரியாது. சரி சரி. அப்போ பாதுகாப்புக்கும் ஒரு ஸ்டெப் இருக்கு. அடுத்து LM is equal to OpenAI மாடல் GPT-4o. இங்க தான் நாம எந்த ஏஐ மாடலை யூஸ் பண்ண போறோம்னு சொல்றோமா? எக்ஸாக்ட்லி. ஏன் ஸ்பெசிஃபிக்கா அந்த GPT-4o? கரெக்ட். இங்க தான் நாம லம்மா இண்டெக்ஸ் வழியா ஓப்பன்ஏஐயோட ஒரு குறிப்பிட்ட மாடலை சூஸ் பண்றோம். GPT-4o மினி வந்து ஓப்பன்ஏஐயோட புது மாடல்ஸ்ல ஒன்னு. ம். இது ரொம்ப வேகமா இருக்கும், அப்புறம் செலவும் கம்மி. பெரிய GPT-4 மாடல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆமா. அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிள் உரையாடலுக்கு இது நல்ல ஸ்பீடு, பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கும். ஓகே ஓகே. இங்க LLMங்கிறது நாம செலக்ட் பண்ண அந்த ஏஐ மாடலுக்கு நாம வச்சிருக்கிற ஒரு பேர் மாதிரி. சரி. அப்போ டூல் ரெடி, லமா இண்டெக்ஸ், பாதுகாப்பு செக் பண்ணியாச்சு, .env, எந்த ஏஐ பிரெயின் யூஸ் பண்ணணும்னு செலக்ட் பண்ணியாச்சு, GPT-4o. இப்போ எப்படி அது கூட பேசுறது? ஆமா. இந்த ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு LLM.complete hi how are you, அப்புறம் பிரிண்ட் ரெஸ்பான்ஸ். இதுதான் அந்த வேலையை செய்தா? அதேதான். இதுதான் ஆக்சுவல் வேலை நடக்கிற இடம். அந்த LLM.complete ஃபங்க்ஷன் வந்து நாம ரெடி பண்ண அந்த LLM கிட்ட, அதாவது அந்த GPT-4o மினி கிட்ட பிராக்கெட்ல இருக்கிற கேள்வியை ஹாய் ஹவ் யூ அனுப்புது. சரி. அந்த ஏஐ மாடல் ஒரு பதில் கொடுக்கும் இல்லையா, அந்த பதில ரெஸ்பான்ஸ்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அப்புறம் பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லி ஸ்கிரீன்ல காட்டிடுது. சூப்பர். கீழே கமெண்ட்ல கொடுத்திருக்கிற #response is equal to LLM.complete do you know India வந்து இதே மாதிரி வேற கேள்வி கேட்கலான்னு ஒரு உதாரணம் தான். அது இப்போ ரன் ஆகாது. அருமை. அப்போ லாமா இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஏபிஐ கீயை சேஃபா ஹேண்டில் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஜிபிடி மாடல் கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பதில் வாங்குறதுக்கு இந்த கோடு ஹெல்ப் பண்ணுது. லாமா இண்டெக்ஸோட ரோல் இப்போ நல்லா புரியுது. இது வெறும் இந்த மாதிரி கேள்வி பதிலுக்கு மட்டும்தானா, இல்ல இதுக்கு வேற யூஸ் இருக்கா? இல்ல, இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன உதாரணம் தான். லாமா இண்டெக்ஸோட உண்மையான பவர் எங்க இருக்குன்னா, இந்த பெரிய மொழி மாதிரி இருக்கு இல்லையா, ஆமா. அத உங்க சொந்த டேட்டா கூட, உங்க டாக்குமெண்ட்ஸ், டேட்டாபேஸ், இல்ல வேற ஏபிஐ, இது கூட எல்லாம் கனெக்ட் பண்றதுல தான் இருக்கு. ஓ, அப்படியா? உதாரணத்துக்கு உங்க கம்பெனியோட இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து கேள்வி கேட்டா பதில் சொல்ற மாதிரி ஒரு சாட்பாட் அத உருவாக்கலாம். வாவ். இல்லனா பல இடத்துல இருக்கிற டேட்டாவை எல்லாம் ஒன்னா சேர்த்து அதுல இருந்து தகவல் சொல்ற ஒரு டூல் செய்யலாம். இந்த .complete அதோட ரொம்ப ரொம்ப பேசிக் யூசேஜ். சரி. டேட்டாவை இண்டெக்ஸ் பண்றது, அதுல இருந்து தேடி எடுக்கிறது, ரிட்ரீவல், இன்னும் சிக்கலான கேள்விகளுக்கு பதில் சொல்றது, இதெல்லாம் தான் லாமா இண்டெக்ஸோட முக்கிய பலம். ஓகே ஓகே. அப்போ இந்த சின்ன கோடு வந்து ஒரு பெரிய உலகத்துக்கான நுழைவு வாயில் மாதிரி. இது வெறும் ஹாய் ஹவ் ஆர் யூவோட முடியல. நிச்சயமா. இது வந்து ஏஐ உலகத்துல ஒரு சின்ன ஸ்டெப் தான்.
இந்த மாதிரி கருவிகள் வந்து நாம எப்படி தகவலோட இன்டராக்ட் பண்றோங்கிறதையே மாத்த போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. ம் பர்சனலைஸ்ட் லேர்னிங் டூல்ஸ், ரொம்ப அட்வான்ஸ் டேட்டா அனாலிசிஸ், ஆட்டோமேட்டட் கஸ்டமர் சர்வீஸ், இப்படி பல ஃபீல்டுல இதோட தாக்கம் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க உங்க சொந்த டேட்டாவோட இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸை எப்படி கனெக்ட் பண்ணலாம், இல்ல லாமா இண்டெக்ஸ் வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுக்குதுன்னு பார்க்கறது ஒரு நல்ல அடுத்த ஸ்டெப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். இந்த கோடு உங்களுக்கு சில புது ஐடியாஸ் கொடுத்துருக்கும்னு நம்புறோம். யாருக்கு தெரியும், இந்த சிம்பிள் கேள்வி பதில் பரிமாற்றம் நீங்க உங்க டேட்டாவோட பேசுற விதத்தையே மாத்துறதுக்கு ஒரு சாவியா கூட இருக்கலாம் இல்லையா?